உமக்கு மேல் ஒருவரும் இல்லையே, எல்லோருக்கும் மேலாக உயர்ந்தவர், உமக்கு மேல் ஒருவரும் இல்லையே. அல்லேலூயா 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 ஆமென். அல்லேலூயா 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 ஆமென். ஒருவரால் சிருஷ்டிக்கப்படாமலே தாமாக என்றென்றும் இருப்பவர். இன்று திருமணமும் குடும்ப வாழ்க்கையும் என்ற ஒரு தலைப்பில் கர்த்தருடைய சித்தத்தின்படி திருமணம் நடந்த அவர்களுடைய குடும்ப வாழ்க்கை எப்படி இருக்கும் என்று சங்கீதம் 128 எழுதியிருக்கிறது. அதை நாம் சற்று கவனிப்போமாக. பாருங்கள், ஏதோ திருமணமும் குடும்ப வாழ்க்கையும் மனிதருடைய கண்டுபிடிப்பு அல்ல. ஏதோ சின்ன பிள்ளைங்க வளர்கிறாங்க, படிக்கிறாங்க, காலேஜுக்கு போகிறாங்க. இப்போல்லாம் ஸ்கூலில் படிக்கிறப்ப லவ் பண்ணுறேன்றாங்க. காலேஜுக்கு போகிறாங்க, வேலைக்கு போகிறதுக்கு முன்னாடியே லவ் பண்ணுறேன்றவங்க ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. வேலைக்கு போன ஒரு பாடு லவ் பண்ணுறது ரொம்ப குறைஞ்சிருதுன்னு நமக்கு தெரியுது. ஏன்னா அப்புறமேலு அநேக காரியங்களை கவனிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. அவங்க சம்பளம் வாங்குகிறாங்களா, சொத்து இருக்குதா, ஜாதி சரியா, அப்புறம் என்னென்னமோ காரியங்களை பார்க்குறாங்க. அப்புறம் அந்த லவ் வர்றதுக்கு வாய்ப்பு ரொம்ப குறைச்சி. இந்த லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிறவங்களும் இருக்கிறாங்க. பெற்றோர் பார்த்து மாப்பிள்ளை பெண் பார்த்து வைக்கிறதும் இருக்குது. ஆனால் இதெல்லாம் இவங்களா இந்த சமுதாயத்தில் மனிதர்கள் அவங்களா ஒரு ஐடியா பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிறது, குடும்ப வாழ்க்கையை நடத்துறது அப்படின்னு அப்படி இல்லை. ஆதியிலே மனுஷனை படைத்தவர் அவனை ஆணும் பெண்ணுமாக படைத்தார். அந்த படைப்பில் கூட ஒரு விசேஷம் இருக்கிறது. முதலாவது தேவன் தம்முடைய சாயலிலே ரூபத்திலே ஆதாமை படைத்தார். அந்த ஆதாமுக்குள்ளே ஒரு ஆண் அவனுடைய குணாதிசயங்களும் ஒரு பெண்ணுடைய குணாதிசயங்களும் உள்ளே இருந்தது. பிறகு அந்த ஆதாமுக்கு ஏற்ற துணை இல்லைன்னு சொல்லி அவனுக்கு ஏற்ற துணை உண்டாக்குவேன்னு சொல்லி அவனுடைய விலா எலும்பு ஒன்றை எடுத்து ஒரு பெண்ணாக சிருஷ்டிக்கிறார். பெண்ணாக சிருஷ்டிக்கிறாருன்னா ஏதோ விலா எலும்பு இன்னொரு பொண்ணுங்க அவ்வளவு அப்படி இல்லை. இந்த ஆண்களுடைய குணாதிசயம் எப்படி, பெண்களுடைய குணாதிசயம் எப்படி என்றெல்லாம் நீங்கள் பார்க்கும்போது அந்த ஆதாமுக்குள்ளே ஒரு புருஷனுடைய மனநிலையும் அந்த ஆதாமுக்குள்ளேயே ஒரு ஸ்திரீயோடைய மனநிலையும் இருந்தது. அதை அவனுக்கு ஏற்ற துணையை உண்டாக்குவேன்னு விலா எலும்பு எடுத்து ஒரு ஸ்திரீயை செய்தபோது படைத்தபோது அந்த குணத்தையும் இங்கே கொண்டு வந்துட்டார். அப்போ புருஷர்களுடைய குணம், அவருடைய சரீர அமைப்பு அந்த திடகாத்திரமாக பலசாலியாக இருக்கிறது. ஆனால் அதே சமயத்தில் பெண்கள் ஸ்திரீகள் அவங்க சரீர பிரகாரமாக பலசாலிகள் இல்லை, ஆனால் மனதில் ரொம்ப பலசாலிகளாக இருப்பாங்க. அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வாழ்ந்தாதான் ஒரு சமாதானம். அந்த ஆதாம் பார்க்குறான், ஐயோ நம்மக்கிட்டேருந்து என்னமோ போயிடுச்சு அப்படிங்கிறான். அப்போ அவனுக்குள்ளே ஏதோ குறைவு. இந்த ஏவாள் பார்க்குற, நம்ம எங்கே தனியாக உட்காந்துருக்கான், நம்ம ஒட்டுமொத்த சரீரம் அங்கே எல்லாம் இருக்குது அப்படின்னு அவளும் ஒரு குறைவை பார்க்கிறாள். அப்போ அவர்களுக்குள்ளே எப்போ ஒரு சமாதானம் ஒரு திருப்தி இருக்குன்னு நினைக்கிறீங்க? ஒரு புருஷனும் ஒரு ஸ்திரீயும் சேர்ந்து கணவன் மனைவியாக ஒருமனப்பட்டவர்களாக வாழும்போது தான் அவர்களுக்குள்ள ஒரு சமாதானம் மட்டுமில்ல ஒரு திருப்தி உண்டாகும். ஏனென்றால் மனுஷனுக்குள்ளேருந்து போன எலும்பு அங்கே ஸ்திரீ ஆகிட்டா, இவ தனியாக உட்காந்துக்கிட்டு இருக்கிறா. அப்போ ரெண்டு பேரும் சேர்ந்தால் தான் ஒரு திருப்தி வருகிறது. அந்த திருப்தியை உண்டாக்கும்படியாக திருமணமும் குடும்ப வாழ்க்கையும்
தேவனால் ஏற்படுத்தப்பட்டது. இங்கே என்னமோ லவ் பண்ணேன் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்றாங்க, பொண்ணு பார்த்து வச்சேன் மாப்பிள்ளை பார்த்து வச்சேன் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்றாங்க. அப்படி இல்லைங்க. நம்மை சிருஷ்டித்த தேவன் நம்ம இப்படி உண்டாக்கியிருக்கிறார். அப்போ அவர் செய்த காரியம் எல்லாம் சகலமும் கர்த்தருடைய செயல்களை பற்றி என்ன எழுதியிருக்கு? அவர் சகலத்தையும் அதனதன் காலத்திலே நேர்த்தியாய் செய்திருக்கிறார். அப்போ இந்த திருமணமும் குடும்ப வாழ்க்கையும் கூட அவர் நேர்த்தியாய் செய்திருக்கிறார் என்பதை நாம் சற்று கவனிக்க வேண்டும். இது மட்டும் இல்லை, இந்த ரட்சிக்கப்பட்டவர்கள் எல்லாரும் மணவாளனாய் இயேசுவுக்கு மணவாட்டி சபையாக கற்புள்ள கன்னிகையாக தெரிந்து கொள்ளப்பட்டார்கள்னு பைபிள் படித்தவங்களுக்கு தெரியும். இந்த உலகத்து மனுஷருக்கு அது தெரியாது. அப்போ தேவனுடைய குடும்பம்னு சொல்லும்போது, அவருடைய பிள்ளைகள்னு சொல்லும்போது, அவர் தான் பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணி வச்சாருன்னு சொல்லும்போது, அப்புறம் சமுதாயத்தில் எல்லோரும் கல்யாணம் பண்ணி குடும்பமாக தான் வாழணும்னு சொல்லி அவர் ஏற்படுத்தியிருக்கிறாருங்கிற போது அது மிகவும் முக்கியமானதாகி விடுகிறது. இதில் என்ன சொல்லிவிட்டாரு? இதன் நிமித்தம் புருஷன் தன் தகப்பனையும் தாயும் விட்டு பிரிந்து மனைவியோட இசைந்திருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு, இப்படி தேவன் கணவன் மனைவியாக இணைத்த இவர்களை ஒருவனும் பிரிக்க வேண்டாம், தேவன் இணைத்ததை மனுஷன் பிரிக்காதிருப்பானாக அப்படியும் ஒரு வார்த்தையை போட்டு விட்டார். அப்போ இதெல்லாம் ஒரு சமுதாயத்தில் ஏற்படுத்தப்பட்ட அமைப்பு. இது இவங்களாக உண்டாக்கிக்கிட்டது இல்லை. ஆதாம் ஏவாள் இருந்தாங்க, அவங்களுக்கு பிள்ளைக பிறந்தாங்க, அவங்க பிள்ளைக பிறந்தாங்க, அப்புறம் மேலே ஏதோ கல்யாணம் பண்ணிட்டு வாழ்ந்தாங்க. இல்லை, தேவன் ஏற்படுத்திய ஒரு அமைப்பு. அது தேவன் ஏற்படுத்தியதுன்னா உண்மையிலேயே ஒரு பரலோகம் போல் சந்தோஷம் இருக்கும். இப்போவும் கல்யாணம் எதுக்கு? 2 பேரும் சேர்ந்து ஒரு பரலோகம் போல் ஒரு வாழ்க்கையை அனுபவிக்கிறதுக்காக தான் கல்யாணம். கல்யாணம் பண்ணிக்கிட்டு சண்டை போட்டுக்கிட்டு சொத்து தகராறு, நீ ஏன் அந்த ஜாதி, நீ ஏன் இந்த ஜாதி, அப்புறம் எனக்கு இது சரியில்லை அது சரியில்லை, நீ செய்கிறது சரியில்லை, சாம்பார் சரியில்லை, சோறு சரியில்லை, இல்லை நீ ஏன்டா போய் ஒழுங்காக சம்பாதிச்சு வர, இந்த குழப்பமெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கிறதுக்காக கர்த்தர் கல்யாணம் பண்ணி வைக்கலை. அவர் கணவனும் மனைவியும் மணவாளனாய் இயேசு மணவாட்டியாகிய சபையோடு கூட எப்படி பரலோகத்தில் இன்பமாய் சந்தோஷமாக இருப்பார்களோ அதுபோல் ஒரு சாயலாக நிழலாக ஒரு வாழ்க்கையை பூமியில் அவருடைய பிள்ளைகள் வாழ்ந்திருக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தாரு. அப்போ திருமணமும் குடும்ப வாழ்க்கையும் ஏதோ மனிதனுடைய கண்டுபிடிப்பல்ல, தேவனுடைய நியமங்கள். தேவனுடைய நியமங்களை எப்பெல்லாம் யார் மீறுறாங்களோ அதெல்லாம் அங்கே பிரச்சனை தான். இப்போ நம்முடைய தேசத்தில் சட்டங்கள் இருக்கின்றன, பலவிதமான சட்டங்கள் இருக்கின்றன. நம்ம இப்போக்கு ஒரு உதாரணத்துக்கு டிராஃபிக் ரூல்ஸை மட்டும் எடுத்துக்கலாம். போக்குவரத்தில் இருக்கக்கூடிய சட்டத்திட்டங்கள் ரூல்ஸ் படி எடுத்துக்கலாம். நம்ம நாட்டில் இடது பக்கம்தான் ரோட்டில் போகணுன்னு இருக்குது, அப்புறம் நைட்டில் லைட் போட்டுட்டு போகணுன்னு இருக்குது. அப்போ நான் இடது பக்கம்னு போகல, நான் இஷ்டத்துக்கு எப்படி வேணாலும் போவேன் அப்படின்னு ஒரு ஆள் இப்போ ரோட்டில் போனால் அது ஒன்றும் சரிப்படாது. எவ்வளோ நாளைக்கு உயிரோடு இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. பஸ்ஸில் எழுதி போட்டிருப்பாங்க, கரம் சிரம் புறம் நீட்டாதேன்னு, கையவோ தலையவோ வெளியே நீட்டாதேன்னு. ஏன் இப்போ நீட்டினா என்ன? நீட்டினா ஒன்றும் இல்லை, பக்கத்தில் வர்ற லாரி தலையை கொண்டு போயிடும். அப்போ இந்த சட்டங்கள் நம்முடைய நன்மைக்காக கொடுக்கப்பட்டவை. இப்போ சமுதாயத்தில் கணவன் மனைவி எப்படி வாழணும்னு சொல்லி அவர் ஆரம்பத்திலே ஒரு வார்த்தை போட்டார், இதனுமே தேவன் இணைத்ததை மனுஷன் பிரிக்காதிருப்பானாக. எப்போ பிரிவாங்க? கல்றையில் தான் அவங்க பிரிக்கப்பட முடியும். அது வரைக்கும் அவங்க சேர்ந்து தான் வாழணும். ஒன்றும் சரியில்லை பாஸ்டர், மாப்பிள்ளை சரியில்லை, பொண்ணு சரியில்லை, அதுக்கு முன்னாடியே அறிவு இருந்திருக்கணுமா? அந்த ஒத்து போகிற மாப்பிள்ளையை பொண்ணை பார்க்குறதுக்கு அறிவு இருந்திருக்கணும். அதனால தான் கர்த்தருடைய பிள்ளைகளாக ரட்சிக்கப்பட்டவர்களாக கர்த்தருடைய சித்தத்தின்படி வாழக்கூடியவர்களாக பார்த்து பொண்ணு மாப்பிள்ளை பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு சொல்கிறோம். ஒருவேளை பிரச்சனைகள் வந்தால் வரும்.
இந்த கர்த்தருடைய வார்த்தைக்கு அடங்கி நடக்கிறவர்களாக இருப்பார்கள் அவங்க கர்த்தருடைய பிள்ளைகளாக இருந்தால். அதனால் என்ன பிரச்சனை வந்தாலும் இந்த பைபிளில் இருக்க வசனங்களை வச்சு சொல்லும்போது அவங்க அடங்கி ஒழுங்காக நடப்பாங்க, அவங்க குடும்பத்தை நல்லா நடத்துவாங்க. அதனால தான் கர்த்தருடைய பிள்ளைகளாக ரட்சிக்கப்பட்டவர்களாக பொண்ணு மாப்பிள்ளையை பார்க்கணும், குணாதிசயம் சரியாக இருக்கா, குடும்பத்தை நடத்துவாங்களா, அதுக்கேற்ற மனநிலை இருக்கா, அப்படியெல்லாம் பார்த்து ஒத்து போகிற மனநிலை இருக்கிற போது தான் கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நமக்கு அறிவு, பொது அறிவே இருக்குது. அப்படி இருக்கிறப்ப நீங்கள் சிருஷ்டிக்கப்பட்டதே தேவனால், தேவனுடைய சாயலில். அவருடைய சுபாவத்தை, குணத்தை உங்களுக்குள்ளே வச்சுருக்கிறாரு. அப்போ நீங்கள் கடவுளை போல ஒரு குணாதிசயம் உடையவர்களாக வாழ்கிறதுக்கு ஏற்படுத்தியிருக்கிறாரு. அப்புறம் கடவுள் ஏற்படுத்தின குடும்பம் எப்படி சந்தோஷமாக பரலோகம் போல் இருக்கிறது, அதை நினச்சி பார்த்து அது மாதிரி நடக்கணும். ஆனால் நிறைய பூமியிலே அநேக இந்த குழப்பங்களை உண்டு பண்ணுகிற காரியங்கள் இருக்கின்றன. அதெல்லாம் மோத தான் செய்யுது. அது என்ன மோதினாலும் தேவன் ஏற்படுத்திய நியமத்தின்படி நான் வாழப்போகிறேன் என்று தீர்மானிக்கிறது நமக்கு அவசியமாக இருக்கிறது. அதனால தான் இயேசு என்ன சொன்னார், நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு அதன்படி செய்கிறவன் எவனோ அவனை கன்மலையின் மேல் தன் வீட்டை கட்டின புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பிடுவேன். பெருமழை சொரிந்து பெருவெள்ளம் வந்து காற்று அடித்து அதன் மேல் மோதினாலும் அது விழவில்லை, அது நிலை நின்றது. ஆனால் நான் சொன்ன வார்த்தையை கேட்டு, அவர் சொன்ன வார்த்தையை கேட்டு அதன்படி செய்யாதவர்கள் மணலின் மேல் தன் வீட்டை கட்டின புத்தி இல்லாத மனுஷனுக்கு ஒப்பிடப்படுவான். அங்கேயும் பெருமழை சொரிந்து பெருவெள்ளம் வந்து காற்று அடித்து அது மேல் மோதின போது அது விழுந்து முழுவதும் அழிந்தது. அப்போ ஆண்டோடைய வார்த்தையின்படி வாழ்க்கையை நடத்துகிறவன் கடைசி வரைக்கும் நல்லா இருப்பான். ஆண்டோடைய வார்த்தையின்படி வாழாதவன் அவன் வாழ்க்கையில் வர்ற பிரச்சனைகளில் இடிஞ்சு போயிடுவான். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில், நம்முடைய குடும்பத்தில் கணவன் மனைவி பிள்ளைகள் எல்லாரும் கர்த்தருக்கு அடங்கி இருக்க வேண்டும். ரெண்டாவது, புருஷனுக்கு மனைவி அடங்கி இருக்கணும். மூணாவது, பெற்றோருக்கு பிள்ளைகள் அடங்கி இருக்கணும். எல்லாம் இஷ்டத்துக்கு அது பாட்டுக்கு ஆட்டம் போட ஆரம்பித்தா இது என்ன ஒரு ஒழுங்கு இருக்குமாங்க? அங்கே எல்லாம் தருதலையால் சேர்ந்துடும். அங்கே சமாதானம் இருக்காது. தேவன் ஏற்படுத்திய நியமங்கள் இல்லாமல் பிசாசு விளையாடுற அந்த விளையாட்டு அரங்கமாக வீடே மாறிவிடும். அப்புறம் சொல்லுவாங்க வீடே நரகம் மாதிரி இருக்குன்னு. அவனுக்கு இங்கே இடம் கிடையாது. நம்முடைய வாழ்க்கையில் தேவன் ஏற்படுத்திய நியமங்கள் படி ஒழுங்கும் கிரமமாய் நாம் வாழுவது அவசியம். அப்படி ஒழுங்கும் கிரமமாய் வாழும்போது இந்த சங்கீதம் 128 சொல்லியிருக்கிற அந்த ஆசீர்வாதங்களெல்லாம் அவர்களுக்கு பலிக்கிறது. இந்த சங்கீதம் 128 கர்த்தருக்கு பயந்து அவருடைய வழியிலே ஒழுங்காக நடக்கிறவன். ஊர் உலகத்தில் இருக்க எல்லா கல்யாணம் பண்ணவங்களுக்கு அப்படி இருக்குங்க, அப்படி கிடையாது. இப்போ உன்னத மறைவில் இருக்கிறவன் தான் கர்த்தருடைய அவருடைய சட்டைகளின் கீழ் மறைவில் பாதுகாப்பில் இருப்பான்னு எழுதியிருக்கு. அப்போ அவருடைய மறைவை விட்டு வெளியே போயிட்டால் எது வேணாலும் நடக்கலாங்கிறது நமக்கு புரியுதில்ல. அப்புறம் கர்த்தரின் மேய்ப்பராக இருக்கிறார், ஆதலால் நான் தாழ்ச்சி அடைவதில்லை. அப்போ கர்த்தர் உங்களுக்கு மேய்ப்பராக இருந்து அவருடைய நடத்துதல் படி நீங்கள் நடக்கிறப்ப தான் உங்களுக்கு ஒரு குறைவும் இருக்காது. அதுபோல் இங்கே கர்த்தருக்கு பயந்து முதல் வசனத்தை வாசிக்கிறேன். சங்கீதம் 128, கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவனேவனோ அவன் பாக்கியவான். யாருங்க? கர்த்தருக்கு பயந்து. எதுங்க ஞானம்? கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். எப்போ ஞானத்தின் நிறைவு? கர்த்தருக்கு பயந்து அவருடைய வழியில் நடந்து கடைசியில் போக போக கர்த்தர் நல்லவர் என்பதை உணர்ந்து அவரிடத்தில் பிரியமாயிருந்து அவரிடத்தில் அன்பு கூர்ந்து அவரிடத்தில் இருக்கக்கூடிய அன்பு பூரணமாகும்போது இந்த பயம் நம்மை விட்டு போகிறது. பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும் அப்படி என்று எழுதியிருக்கிறது. அப்போ ஆரம்ப கட்டங்களில் பயந்து ஒழுங்காக இருக்கணும். நம்ம ஏதாவது சேட்டை பண்ணால் அடி அங்கங்கே ஒழுகுது, அதெல்லாம் நமக்கு தெரியணும். இங்கே எழுதியிருக்கு கர்த்தருக்கு பயந்து. என்னையா அவருக்கு சொன்னபடி கேட்கலன்னாக்கா அடிக்க தீட்டுறாரு. அவர் நேரடியாக அடிக்க மாட்டார். இந்த சொன்னபடி கேட்காதபடி ஆக்குனானே ஒரு பிசாசு, அவன்கிட்டே ஒப்பு கொடுத்து போட்டு தள்ளிக்க என்ன வேணாலும் செஞ்சுக்கன்றுவார்.
நான் சொல்கிற வார்த்தையை கேட்காம எவனும் ஏதோ ஒரு பிசாசு சொன்ன வார்த்தையை கேட்டு நீ அப்படி போனியா, அப்போ அவனுக்கு கொடுக்குறத வாங்கிக்கன்னு விட்டுறாரு. அப்போ என்ன நடந்தது பாருங்கள். இன்றைக்கி ஆண்டவருடைய வார்த்தையின்படி ஒரு பரிசுத்தமாக நீதியாக ஒழுங்கான வாழ்க்கையை வாழாமல் அவங்க சொன்னாங்க இவங்க சொன்னாங்க எனக்கு இது பிடிக்குது ஆனால் அது பிடிக்குதுன்னு சொல்லிட்டு கர்த்தருடைய வழியில் இல்லாமல் வேறு எதையாவது செய்யும்போது அதை செய்ய வைக்கிறது யார்? அது மேற்படியாக ஒரு ஆவி. அப்புறம் அவன் சொன்னபடி செஞ்ச ஒருபாடு அவன் கண்ட்ரோலில் இவங்க போகிறாங்க. அப்போ அவன்கிட்ட இருக்க எல்லா சாபங்களையும் கொண்டு வந்து போட்டுறான். நிம்மதி இல்லை, சண்டை வருது, குழப்பம் வருது, சம்பாத்தியம் இல்லை, சம்பாதிச்சாலும் அது ஒழுங்காக இல்லை, பொத்தலான பையிலே போடுகிறவனை சம்பாதிக்கிறான், அப்படியெல்லாம் எழுதியிருக்கு. அப்போ அடிப்படையில் நம்ம கடவுளுக்கு அடங்கி ஒழுங்காக இருக்கணும் அப்படின்னு நமக்கு சொல்கிறாரு. கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். பாக்கியவான்னா என்ன? அவன் நல்லா இருப்பேன், அவன் ஆசீர்வாதமாக இருப்பேன். அப்போ கர்த்தருக்கு பயந்து அவருடைய வழியிலே நடக்கிறவன் நடக்கிறவன் பாக்கியவான். அப்போ கர்த்தருடைய வழியில் நடக்காதவன் அவன் பாக்கியவான் அல்ல. அவன் அந்த யாரோடைய பேச்சை கேட்டு கர்த்தருடைய வழியில் இல்லாமல் வேறு வழியில் போனான்னா அப்புறம் அவன் கொடுக்குறதெல்லாம் வாங்கிட்டு அந்த சாபத்தில் மக்கள் இன்றைக்கி உலகத்தில் மக்கள் சாபங்களில் வாழ்கிறத நீங்கள் பார்க்கலையா? நமக்கு அறிவு வேணும். அவங்கெல்லாம் கர்த்தருக்கு கீழ்ப்படியாமல் அடங்காமல் கர்த்தருக்கு பயப்படாமல் இஷ்டத்துக்கு வாழ்ந்து இப்படியெல்லாம் தங்களுடைய வாழ்க்கையை நாசமாக்கிட்டு இருக்கிறாங்க, நரகம் போகிறாங்க. அதெல்லாம் அப்படி நமக்கு ஆகக்கூடாது. நம்ம ஒழுங்காக இருக்கணுங்கிற அறிவு நமக்கு வேணும். அதைத்தான் சொல்ல வர்றாரு இவர். கர்த்தருக்கு பயந்து அவருடைய வழியில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும். கர்த்தருடைய வழியில் நடக்கும்போது அவனுடைய வேலைகளை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறாராம். எந்த ஒரு தொழில் செஞ்சாலும் அதை ஆசீர்வதிக்கிறாராம். அதில் நல்ல வருமானம் வருதான். உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும். ஏங்க கையின் பிரயாசத்தை நம்மனா சாப்பிட மாட்டோமா? நிறைய பேர் நிறையா சம்பாதிக்கிறாங்க, ஆனால் சக்கரை வியாதி வந்துடுது, ஒன்றும் சாப்பிட முடியல. நல்லா அழகழகாக பார்க்க டேஸ்ட்டாக நல்ல வாசனையோடு நிறையா பதார்த்தங்களை செஞ்சு அதை வாசனை பிடிச்சிக்க வேண்டியதான். சாப்பிட்டாக்கா சர்க்கரையில் வியாதி அதிகமாகிடுது, என்னமாவது ஆயிடுது. அப்புறம் அப்போ கண்ணால் பார்க்குற ஆசீர்வாதம் இருக்குது, அதை சாப்பிட்ற ஆசீர்வாதம் இல்லை. அப்போ உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், நல்லா சாப்பிட்டு திருப்தியாக சந்தோஷமாக இருப்பேன் அப்படிங்கிறத அது சொல்ல வருது. நல்ல சாப்பாடு சாப்பிடுவேன், டேஸ்ட்டாக சாப்பிடுவேன். டேஸ்ட் இல்லாட்டி சாப்பிடக்கூடாதா? சாப்பிடலாம். ஆனால் நீ டேஸ்ட்டாக சாப்பிட்டு சந்தோஷமாருன்னு சொல்லி நம்ம நாக்கு டேஸ்டெல்லாம் அறியக்கூடிய அளவுக்கு அது தெளிவாக வச்சுருக்கிறாரு. அப்போ நல்லா டேஸ்ட்டாக சாப்பிட்டு நல்லா இருந்தால் ஆண்டவருக்கு நன்றி சொல்லி இப்படி எல்லா நன்மையும் கொடுக்குற கர்த்தருக்கு முன்னாடி பிரியமாக ஸ்தோத்திரம்னு சொல்லி அவருக்கு பிரியமாக வாழ்க்கையை வாழ்கிறது தான் கர்த்தர் விரும்புகிறாரு. நாம் அப்படி இருக்கணும். இப்போ ஒரு வேளை அப்படி இல்லாதவங்க இப்போல்லாம் நீங்கள் உங்களை சரி பண்ணலாம். கர்த்தருக்கு பயந்தால் அது மனசாட்சியில் தெரியும். அவருக்கு பயந்து ஒழுங்காக இருக்கிறதா அல்ல அவர் ஒன்று சொல்ல நம்ம ஒன்று இஷ்டத்துக்கு ஏதாவது செஞ்சுக்கிட்டு இருக்கோமா அப்படின்னு நம்ம மனசாட்சிக்குள்ளே நம்முடைய இருதயத்துக்குள்ளே தெரியும். அதனால் நம்முடைய மனசாட்சிக்குள்ளே கடவுள் பேசுகிறத கேட்டு நம்ம அடங்கி நடக்கிறது. இங்கே பாருங்க, இந்த அடங்கி நடக்கிறதுன்ற ஒன்று இருக்குல்ல, ரொம்ப கஷ்டம். நிறைய பேருக்கு அடங்கி இருக்கு. அது எப்படி? எல்லோரும் என்ன கேட்குறாங்க? இண்டிபெண்டன்ஸ், சுதந்திரம். தேசத்தில் எங்கள் இஷ்டத்துக்கு நாங்கள் வாழ்வோம், எல்லோரும் இந்நாட்டு மன்னரே. சரி, அப்போ எங்கள் இஷ்டத்துக்கு வாழ்வோம், தண்ணி ஓடுவோம், சரி. அப்புறம் மோட்டர் சைக்கிள் எடுத்து விரட்டுவோம், சரி. அப்புறம் இஷ்டத்துக்கு ஆட்டம் போடுவோம், சரி. குடிச்சுவிட்டு ஆட்டம் போட்டால் நல்லா தான் இருக்குது. அப்புறம் சைக்கிள் இல்லை, மோட்டர் சைக்கிளு, காரு, பஸ்ஸு, ரயிலு எல்லாம் வாங்கணும், ஓகே. ஆனால் கடைசியில் எல்லாத்தையும் வாங்கின ஒரு பாட்டு நிம்மதியாக இருக்கானா? இல்லை. லவ் பண்ணி கல்யாணம் பண்ணுறேங்கிறேன், அப்புறம் நிம்மதி இல்லாமல் போயிடுது. அப்போ கல்யாணம் நடத்தி வச்சாங்களே அப்பா அம்மா, அதில் மட்டும் நிம்மதியாக இருக்கா? எதுலன்னாலும் ஒழுங்காக இருந்தால் தான் நிம்மதி.
அந்த ஒழுங்காக இருக்கிறோமா இல்லையாங்கிறத நம்முடைய இருதயமே சொல்லுது. நம்முடைய இருதயத்தில் மனசாட்சி உள்ளுணர்வுன்னு ஒன்று வச்சுருக்கிறாரு. ஏதாவது மனசாட்சி உள்ளுணர்வு இல்லாத ஏதாவது ஒரு மனுஷனை நீங்கள் பார்க்க முடியுமா? பார்க்கவே முடியாது. ஏன்னா மனுஷனை உண்டாக்கும் போதே உள்ளுக்கு ஒரு மனசாட்சியை வச்சு தான் உண்டாக்குறாரு. அவன் ஒழுங்காக இருக்கானா இல்லையாங்கிறத அது சொல்லும். நல்லதா கெட்டதான்னு சொல்லும். இது ஏற்றுக்கலாமா ஏற்றுக்கிடக்கூடாதான்னு சொல்லும். அப்போ கடவுள் நம்முடைய இருதயத்தில் நம்ம எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோம்னு நம்மளே நமக்கு தெரிகிற மாதிரி ஒரு காரியத்தை உள்ளே வச்சு விட்ருக்கிறாரு. அவர் சொல்கிறாரு, கர்த்தருக்கு பயந்து அவருடைய வழியில் நடக்கிறவன் பாக்கியவான். நீ உன் கைகளின் பிரயாசத்தை சாப்பிடுவாய். வேலை செஞ்சு சம்பாதிக்கிற காசை வச்சு நீ நல்லா சாப்பிடுவ, திருப்தியாக சாப்பிடுவ. உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும். நீ சம்பாதிக்கிற காசை வச்சு பாக்கியம்னா ஆசீர்வாதம். பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும். ஆசீர்வாதமும் மற்ற நன்மையான எல்லா காரியங்களும் உங்கள்கிட்ட இருக்கும் அப்படின்னு சொல்ல வர்றாரு. யார்? கர்த்தருக்கு பயந்து அவருடைய வழியில் நடக்கிறவன். அவருடைய வழிகள் என்ன? நல்ல வழிகள், பரிசுத்தமான வழிகள், நீதியான வழிகள். கர்த்தர் நல்லவர். அவருடைய பிள்ளைங்க எப்படி இருக்கணும்? அவர் அப்படி தான், அவங்களும் அப்படி தான் இருக்கணும். இப்போ எந்த குடும்பத்துலேயுமே பெற்றோர் மாதிரி பிள்ளைங்க இருக்கணும்னு அவங்க எதிர்பார்ப்பாங்க. அப்போ சில சமயத்தில் சில வீடுகளில் நல்ல குடும்பத்தில் பிறந்துட்டு ஏதாவது ஒரு பிள்ளை தருதலையாக இருந்தால், இவங்க வயிற்றில் பிறந்தால் இந்த பிள்ளை இப்படி போச்சு அப்படியெல்லாம் கேட்குறத நீங்கள் பார்க்குறீங்க. அப்போ கடவுள் தன்னுடைய பிள்ளைங்க ஒழுங்காக இருக்கணும்னு எதிர்பார்க்குறதுல ஒன்றும் ஆச்சரியம் ஒன்றும் இல்லையே. அப்படி கர்த்தருக்கு பயந்து அவர் வழியில் நடக்கிறவனவனோ அவன் பாக்கியவான். உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும். அடுத்து, உன் மனைவி உன் வீட்டோரங்களில் கனிதரும் திராட்சை கொடியைப் போல இருப்பாள். உன் பிள்ளைகள் உன் பந்தியை சுற்றிலும் ஒலிவ மரக் கன்றுகளைப் போல இருப்பார்கள். அது ஒழுங்காக கர்த்தருக்கு பயந்து ஒழுங்காக வாழ்கிறவன் அவன் குடும்பம் எப்படி இருக்குமா? மனைவி வீட்டோரங்களில் கனிதரும் திராட்சை கொடியைப் போல இருப்பாள். உன் பிள்ளைகள் பந்தியை சுற்றிலும் ஒலிவ மரக் கன்றுகளைப் போல இருப்பார்கள். இது எப்படி? மனைவி பிள்ளைகளை பற்றி சொல்லுது. மனைவி எங்கேயோ 100 கிலோமீட்டர் 200 கிலோமீட்டருக்கு அங்கிட்டு வேலை பார்க்குறவங்க, அதாவது புருஷன் வேறு நாட்டில் வேலை பார்க்குறேங்க, அப்படி இல்லைங்க. மனைவி வீட்டு ஓரங்களிலே கனி தரக்கூடிய திராட்சை கொடியை போல இருப்பாள். வீட்டுக்குள்ளேயே தான், எல்லாமே வீடு தான் சொர்க்கம். ஈஸ்ட் ஆர் வெஸ்ட், ஹோம் இஸ் த பெஸ்ட் அப்படி சொல்லுவாங்க. ஈஸ்ட் ஆர் வெஸ்ட், ஹோம் இஸ் த பெஸ்ட். கிழக்கையோ மேற்கையோ எல்லாம் சொல்லலாம், ஆனால் வீடு தாண்டா நல்லது அப்படி சொல்ல வர்றார். இப்போ நம்முடைய வீடு எப்படி இருக்கணும்? கடவுள் ஆசீர்வதிச்சா எப்படி நம்முடைய மனைவிகள் அந்தந்த வீட்டில் கனி கொடுக்கக்கூடிய திராட்சை கொடிகள், அவங்க பிரயோஜனமாக இருப்பாங்க. வீட்டெல்லாம் நல்லா கவனிப்பாங்க, பிள்ளைகளை கவனிப்பாங்க. அப்புறம் அந்த நீதிமொழிகள் 31வது அதிகாரத்தில் 10வது வசனத்திலேருந்து எழுதியிருக்கேன். ஒரு வர்ச்சுவஸ் உமன், நல்ல ஸ்திரீ, அவருடைய வாழ்க்கை எப்படி இருக்கும்னு அதில் எழுதியிருக்கு. அருமையான ஆசீர்வாதங்களாக அதில் சொல்லியிருக்கு. அப்படி அருமையான ஆசீர்வாதங்களோட அந்த வீட்டில் புருஷன் அவன் ஊர் மக்கள்கிட்ட பெரியவர்கள்ட்ட அங்கே நல்ல ரொம்ப கனமுள்ள மனுஷனாக மதிக்கப்படத்தக்கவனாக அங்கே இருக்கிறான்னு எழுதியிருக்கு. அப்போ ஒரு மனுஷன் அந்த ஊரில் மிக மற்ற பெரியவர்களால் கனமுள்ள மனுஷன் என்று எண்ணப்படுகிற அப்படி மனுஷன் அவன் மனைவி வீட்டுக்காரியங்கள் எல்லாவற்றையும் நன்றாய் கவனிக்கிறாள். பிள்ளைகள்லாம் எழுந்து அந்த தாயை வாழ்த்துகிறார்கள். புருஷனும் தன்னுடைய மனைவியை வாழ்த்துறான். அநேக ஸ்திரீகள் நல்லவங்களாக இருந்தது உண்டு, ஆனால் நீயோ அவங்க எல்லாத்த காட்டிலும் சூப்பர் அப்படின்னு நான் சொல்கிறான். அப்போ கர்த்தருக்கு பயந்து அவருடைய வழியில் நடக்கும்போது எப்படி இருக்கணும்னு பார்க்கணும்னா, இந்த இடத்துல திராட்சை கொடியை போல இருப்பாள், உன் பிள்ளைகள் உன் பந்தியை சுற்றி ஒலிவ மரக் கன்றுகளைப் போல இருப்பார்கள்னு எழுதியிருக்கு. ஆனால் அது கொஞ்சம் விளக்கமாக வாசிக்கணும்னா நீதிமொழிகளில் 36வது அதிகாரத்தில் 10வது வசனத்திலிருந்து கடைசி வரைக்கும் வாசிக்கணும்.
அதில் இவ எப்படி இருப்பான்னு போட்டிருக்கு, புருஷன் எப்படி இருப்பான்னு போட்டிருக்கு, பிள்ளைங்க எப்படி இருப்பாங்கன்னு போட்டிருக்கு, பிள்ளைங்க எப்படி தன்னுடைய தாயை வாழ்த்துக்கிறார்கள்னு போட்டிருக்கு, புருஷன் எப்படி தன்னுடைய மனைவியை சந்தோஷமாக வச்சுக்கிறான்னு போட்டிருக்கு. அதையெல்லாம் பார்க்கலாம் நம்ம. அடுத்து, இதோ கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் எவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான். எவ்விதமாய்? இப்படி குடும்பம் இப்படி இருக்கிறதா? கர்த்தர் சீயோனில் இருந்து உன்னை ஆசீர்வதிப்பார். சீயோன்னா தேவன் வாசம் பண்ணியிருக்கிற இடம். சீயோன் கர்த்தர் வாசமாயிருக்கிற இடம். கர்த்தர் சீயோனிலிருந்து உன்னை ஆசீர்வதிப்பார். நீ ஜீவனுள்ள நாளெல்லாம் எருசலேமின் வாழ்வை காண்பாய். அவருடைய வாசஸ்தலத்திலேருந்து அவனை ஆசீர்வதிப்பாரான். இவன் ஜீவனுள்ள நாளெல்லாம் எருசலேமின் வாழ்வை காண்பாய்ன்னு போட்டிருக்கு. எருசலேம்ங்கிறது தேவன் அதை இனி வருகிற காலத்தில் அந்த எருசலேமில் தான் இவர் இருப்பாராம். புதிய எருசலேம்னு சொல்லியிருக்கு. இப்போ இருக்கிற எருசலேம் இல்லை, புதிய எருசலேம்னு சொல்லியிருக்கு. அங்கே அவர் இருப்பாராம். அங்கே எல்லாமே பரலோகம் போல் இருக்குமா. அந்த எருசலேமிலிருந்து உன்னை ஆசீர்வதிப்பார். எருசலேமின் வாழ்வை காண்பாய். அந்த எருசலேம் எவ்வளவு இன்பமான ஒரு இடமா. இப்போ என்ன நம்ம பைபிளில் படிக்கிறப்ப புதிய வானம் புதிய பூமி வருதுங்க, அது புதிய எருசலேம் வருதுங்க, அல்லேலூயா. அது புதிய எருசலேம் எப்படி இருக்குன்னு முதல்ல கொஞ்சம் யோசித்து பாருங்கள். பரலோகம் போல் இருக்கும். ஏன்னா அவரே இங்கே வந்துடுறார். அவரே பூமியில் இஸ்ரவேல் தேசத்துக்கு வந்துடுறாரு. 1000 வருஷ அரசாட்சி நடத்துகிறாரு. அதுக்கப்புறம் புதிய வானம் புதிய பூமிங்கிறாரு. இந்த பூமியில் கர்த்தர் இங்கே இருக்கிறாரு. அவர் இங்கே இருக்கிறாருங்க. அவர் இருக்கிற இடம் தாங்க பரலோகம். அப்போ ஒரு பரலோகம் போன்ற ஒரு வாழ்க்கை, எருசலேமின் வாழ்வை காண்பாய்னா பரலோகம் போல் வாழ்வை நீ காண்பாய், அனுபவிப்பாய். கர்த்தர் அதை உனக்கு உண்டாக்குவார். நீ அதை பெற்றுக்கொள்வாய். இன்பமாயிருப்பாய், சந்தோஷமாயிருப்பாய், மகிழ்ச்சியாயிருப்பாய், கலிகூறுவாய். ஆண்டவருக்கு நன்றி சொல்லி ஆடி பாடி சந்தோஷமாய் வாழுகிற ஒரு வாழ்க்கையை கர்த்தர் கொடுக்குறார். யாருக்கு? கர்த்தருக்கு பயந்தவருடைய வழியில் நடக்கிறவனுக்கு. இங்கே எல்லாம் தாறுமாறாக இஷ்டத்துக்கு எனக்கு இது வேணும் அது வேணும்னு கர்த்தருக்கு பிரியமில்லாத எவ்வளோ காரியங்களை செஞ்சுக்கிட்டு ஒரு ஒழுங்கு இல்லாத, ஒரு டிசிப்ளின் இல்லாத வாழ்க்கையை வாழ்கிறவங்க எப்படி நல்லா வாழ முடியும்? ஒழுங்காக நிதானமாக ஒழுங்கான ஸ்பீடில் அந்த ரோடு ரூல்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி ஒழுங்காக போகணுன்னா, இல்லை நான் இப்படி போவேன் அப்படி போவேன், உனக்கு என்னையா? ஹெல்மெட்டு போட்டுட்டு வரணும்னு சட்டம் இருக்குது. அவன் மோட்டர் சைக்கிளில் வர என் இஷ்டம், ஹெல்மெட் போடுறனா இல்லையாங்கிறது. நான் அப்படி செத்து விழுந்தா நான் போகிறேன், உனக்கு என்னையா கவலை அப்படின்னு அவன் போலீஸ்காரரை விரட்டிக்கிட்டு இருக்கிறேன். இவங்க தேர்வாங்கன்னு நினைக்கிறீங்க? அப்புறமேல நல்லா கும்மாங்குத்து குத்தி அவனை உட்கார வச்சு, ஏன்டா நீ இப்படியெல்லாம் பேசுவியான்னு கேட்டு ஸ்டேஷனில் கொண்டு போய் உட்கார வச்சு, நீ அடங்கியிருக்க மாட்டியான்னு கேட்டு அங்கே அப்படி சாத்தின ஒருபாடு தான் அடங்குறாங்க. ஏன் அதை முதல்ல அடங்கியிருக்கலாம்ல? ரூல் படி ஹெல்மெட் போட்டு போகணும், ரூல்ஸ் என்னவோ நான் ஃபாலோ பண்ணுவேன், சட்டத்துக்கு கீழ்ப்படிஞ்சிருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டா, சட்டத்தை கீழ்ப்படிஞ்சிருக்கிறவனுக்கு விரோதமாக என்ன காரியம் இங்கே உலகத்தில் இருக்குது? அன்புக்கு விரோதமான காரியம் எதுவுமே இல்லை. தேவன் அன்பாகவே இருக்கிறார். நீ அவருடைய சாயல் ரூபத்தில் இருக்க, நீ அன்பினால் உன்னோட வாழ்க்கையை வாழு அப்படின்னு சொல்கிறாரு. இதுக்கு விரோதமான எந்த ஒரு நியமமும் பூமியில் கிடையாது. கர்த்தர் சீயோனிலிருந்து உன்னை ஆசீர்வதிப்பார். நீ ஜீவனுள்ள நாளெல்லாம் எருசலேமின் வாழ்வை காண்பாய். பரலோக சந்தோஷத்தை நீ அனுபவிப்பாய்ங்கிறாரு. உன் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் இஸ்ரவேலுக்கு உண்டாகும் சமாதானத்தையும் காண்பாய். நீ பிள்ளைகளுடைய பிள்ளைகள் காண்பாயா, இஸ்ரவேலுக்கு உண்டாகும் சமாதானத்தையும் காண்பாய். இன்றைக்கி உலகத்தில் மக்களுக்கு சமாதானம் இல்லாமல் எப்படி ஆடி அலைகிறாங்க பாருங்க. சமாதானத்தை தேடி. அந்த சமாதானம் கர்த்தர்கிட்ட இருக்குது, நம்ம கர்த்தர்கிட்ட அடங்கி இருக்கிறதுல இருக்குது. சும்மா என் இஷ்டத்துக்கு நான் வாழ்வேன்னா அப்புறம் சமாதானமெல்லாம் கிடையாது, நிம்மதியெல்லாம் கிடையாது. இந்த இயேசுநாதர் சொல்கிறார், நீ என்கிட்ட வா, பழைய பாவத்தெல்லாம் மன்னிக்கிறேன், இனிமேல் நீ என் பிள்ளையா இரு, ஒழுங்கா இரு, அது டிசிப்ளினோட இரு அப்படி சொல்கிறாரு. அப்படி ஒழுங்காக இருந்தால் நம்ம நல்லா இருப்போம்னு சொல்கிறாரு. இருக்கலாமா? இப்படி கர்த்தருக்கு பயந்து அவருடைய வழியில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும். உன் மனைவி உன் வீட்டாரங்களில் கனிதரும் திராட்சை கொடியைப் போல இருப்பாள். உன் பிள்ளைகள் உன் பந்தியை சுற்றிலும் ஒலிவமர கன்றுகளைப் போல இருப்பார்கள்.
இதோ கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷனை விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான். கர்த்தர் சீயோனிலிருந்து உன்னை ஆசீர்வதிப்பார். நீ ஜீவனுள்ள நாளெல்லாம் எருசலேமின் வாழ்வை காண்பாய். உன் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் இஸ்ரவேலுக்கு உண்டாகும் சமாதானத்தையும் காண்பாய். அல்லேலூயா. ஆண்டவருக்கு பயந்து ஒழுங்காக நடக்கலாமா? நல்லா இருப்பீங்க. கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஓகே, காட் bless you.